வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வாக்கிங் போகிறதுக்காக பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருந்தோம். ஜேடனும் என் கூட வந்திருந்தான். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சங்குப்பூ பூத்திருந்தது. இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா 2 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் கலர்லேயும், இன்னொன்று இந்த மாதிரி பர்பிள் கலர்லேயும் இருக்கும். இந்த பர்பிள் கலர் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் நம்ம சாப்பிடுவாங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை. இந்த சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டீ மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. மற்றபடி வேறு எந்த மாதிரி டிஷ்ஷில் இதை ஆட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் இதை வச்சு இன்றைக்கி புதுவிதமாக ஒரு டிஷ்ஷில் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறேன். சங்குப்பூ டீ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சுட்டு அந்த சங்குப்பூவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பு பகுதியும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சங்குப்பூவை வச்சு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். நான் கெட்டிலில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஹாட் வாட்டரில் நம்ம சங்குப்பூவை போடும்போது தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு உள்ளே இறங்கும். இந்த மாதிரி சங்குப்பூவை ஆட் பண்ணும்போது மறக்காமல் அந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணி போட்டால் தான் நல்லா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு இறங்கும். இந்த சங்குப்பூலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த சுடு தண்ணியில் ஊறும்போது தான் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும் நமக்கு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த மேலே மிதக்கிற அந்த பூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு இறங்கிட்டு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பூ அதிகமாக சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கலர் கொடுக்கும். இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சங்குப்பூ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். சப்போஸ் லைட்டாக சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்பம் பிழியிற ஸ்டேஜ் அளவுக்கு மாவு ரெடி பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூ தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்பம் செய்கிறதுனால இடியாப்பத்தோட அந்த டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியாது. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கலர் மட்டும்தான் இறங்குமே தவிர அதில் எதுவுமே பெருசாக நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நான் யூஸ்வலாகவே இடியாப்பமும் இட்லி பிளேட்லேயே செஞ்சுருவேன். உங்கள்கிட்ட தனியாக இடியாப்பம் செய்கிறதுக்கு பிளேட்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இடியாப்ப மாவு பார்த்திங்கன்னா பிழியறதுக்கு கரெக்டான பதத்தில் இருந்தது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப லூஸாக மாவு தண்ணியாக பிசைஞ்சிட்டாலும் நமக்கு இடியாப்பம் பிழியும் போது கட்டாய் வரும். கொஞ்சமான பூ தான் எனக்கு கிடைச்சிது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டான கலர் தான் இறங்கியிருக்குது இடியாப்பத்தில். நீங்கள் நிறைய அந்த பூ கிடைச்சிதுன்னா நிறைய சேர்க்கும் போது கலர் நமக்கு நல்லா இன்னும் டார்க்காக நமக்கு இடியாப்பம் கிடைக்கும். இதிலே பார்த்திங்கன்னா பாதி பூ நான் எடுத்து வச்சுட்டேன். அது ஜேடன் டீ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். இந்த சங்குப்பூ டீ பார்த்திங்கன்னா ஜேடனோட ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சங்குப்பூ மாதிரியும் சில பூலாம் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சங்குப்பூ தானான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நான் எல்லா பிளேட்லேயும் இடியாப்பம் வந்து பிழிஞ்சிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இடியாப்பம் செய்கிறோம் அப்படின்றதால ரொம்ப அதிகமாகவும் வந்து நம்ம வந்து பிழிஞ்சிடக்கூடாது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வந்து பிளேட்ஸை வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டை வந்து கவுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து இட்லி பிளேட்டில் ஒட்டிடலாமல் கரெக்டாக வந்து எல்லாமே வந்துடும். அவ்வளவுதான், சூப்பராக நம்மளுடைய சங்குப்பூ இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்பினேஷனாக நீங்கள் வந்து நான்வெஜ் கிரேவி இல்லை வந்து வெஜிடேரியன் கிரேவி எது வேணுமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக வந்து தேங்காய் பாலோடு வந்து விட்டுட்டேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக வந்து வெந்து வந்துருந்தது. இந்த மாதிரி நம்ம யூஷுவலாக செய்கிற ரெசிப்பிலே கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டிஸான ரெசிபிஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.